1978 இந்திய தலைநகர் டெல்லி. மாலை 7 மணி மதுர கீதம் நிகழ்ச்சியில் பாடுவதற்காக தேசிய வானொலி நிலையத்திற்கு செல்ல மாலை 4:30 மணியளவில் வீட்டிலிருந்து கிளம்பும் 16 வயது சுமன் உடன் சென்ற தனது 14 வயது தம்பி சாஹிலுடன் அந்த அடைமழை நாளில் மர்மமாக காணாமல் போகிறாள். அழகான அன்பான சிறிய குடும்பம் அவர்களுடையது. சுமன் மற்றும் சாஹிலின் அம்மா மோனா பள்ளி ஆசிரியையாக பணிபுரிகிறார். அப்பா அசோக் இராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னலாக உள்ளார். குழந்தைகள் காணாமல் போன தகவல் எஸ்ஐ ஜெயப்பிரகாஷுக்கு கிடைக்கிறது. உடன் பணிபுரியும் ஜாவேத் மற்றும் மிஸ்ராவுடன் அவர் விசாரணையை தொடங்குகிறார். ஜெயப்பிரகாஷின் அப்பா கன்ஸ்யாம் 30 ஆண்டுகள் காவல்துறையில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயப்பிரகாஷின் அம்மா இறந்துவிட்டார். மகன் மீது அளவில்லா பாசம் கொண்ட கன்ஸ்யாம் சமையலில் அதிக ஆர்வம் கொண்டவர். குறிப்பாக மட்டன் கறி செய்வதில் வல்லவர் என்பதால் ஸ்டேஷனில் அனைவரும் அவரை மட்டன் கறி பாவ்ஜி என்றே அழைக்கிறார்கள். டில்லி நாமா பத்திரிகையில் பணிபுரியும் நிஷாரை ஜெயப்பிரகாஷ் காதலிக்கிறார். அவரது அத்தை இந்தூரில் வசிக்கிறார். அத்தைக்கு ஒரு மகளும் இருக்கிறாள். அப்பகுதியின் லோக்கல் ரவுடியான ராஜாவை மிரட்டி விசாரிக்கும்போது குழந்தைகளை பிர்ஜ கும்பல் கடத்தியிருக்கலாம் என்று அவன் தெரிவிக்கிறான். அருகிலுள்ள வனப்பகுதியில்தான் அந்த கும்பல் இயங்குவதாகவும் கூறுகிறான். அதே இரவு கொட்டும் மழையிலும் தனது குழுவுடன் தேடுதலில் இறங்கும் ஜெயப்பிரகாஷ் மழை தீவிரமாவதால் தேடலை பாதியில் நிறுத்திவிட்டு திரும்பிச் செல்கிறான். மறுநாள் அதே வனப்பகுதியில் ஜெயப்பிரகாஷ் தனது தேடலை நிறுத்திய இடத்திலிருந்து வெறும் 200 மீட்டர் தொலைவில் பாபு என்கிற குமார் மற்றும் ரஜ்ஜோ என்கிற ராஜேந்திரா மும்பையில் சில்லறை திருடர்களாக வாழ்கிறார்கள். மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரியும் மீனா பாபுவின் காதலி. சிறுவயதிலிருந்தே குரூர குணம் கொண்ட பாபுவுக்கு பெற்றோர் இல்லை. அவனுடைய அம்மாவின் இறப்பிற்கும் அவன்தான் காரணம். 18 வயதிற்கு முன்பு செய்த குற்றத்திற்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்துவிட்டு வெளியே வந்தவன். அங்கே அவனுடன் நண்பனான ஜிம்மி தற்போது அங்கிள் செப் ஹோட்டலில் செஃபாக வேலை செய்கிறான். சில நாட்களில் சிமோனுடன் அவனுக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. ரஜ்ஜோவின் சொந்த ஊர் டெல்லி அருகிலுள்ள சோனிபட். அவனுடைய சகோதரி ராகி அங்கே குடும்பத்துடன் வசிக்கிறாள். அவளுக்கு பிந்தி என்ற மகள் இருக்கிறாள். ரஜ்ஜோவின் நண்பன் பியாரி பெயரில் மட்டுமே 5 ஸ்டார் என்று அழைக்கப்படும் ஒரு ஹோட்டலின் பாரில் பாடகராக பணிபுரிகிறான். 1978 ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற உண்மைச் சம்பவத்தையும் ரங்காபில்லா வழக்கையும் அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் தொடர்தான் ராக். இது ஒரு சிறப்பான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். உணர்ச்சிபூர்வமான தருணங்களும் சரியான அளவில் கலக்கப்பட்டு திரைக்கதை விறுவிறுப்பாக நகர்கிறது. சில வன்முறை காட்சிகளும் கடுமையான வசனங்களும் இருப்பதால் அனைவருக்கும் ஏற்ற தொடராக இருக்காது. 8 அத்தியாயங்களை கொண்ட இந்த தொடரில் குறிப்பாக 8வது அத்தியாயம் இளகிய மனம் கொண்டவர்களுக்கு சற்று மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அந்த அம்சத்தை மனதில் வைத்துக்கொண்டு பார்க்கலாம். மொத்தத்தில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்ட விறுவிறுப்பும் உணர்ச்சியும் கலந்த ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் தொடர் ராக்.